தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம மக்கள் பெரும்பாலும் விவசாயிகளாகவும் விவசாய கூலி வேலை செய்பவர்களாக உள்ளனர். இதனால் தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க பொருளாதார சூழல் இல்லாத நிலையில் அரசு பள்ளிகளை மட்டுமே நம்பி உள்ளனர். இந்த கிராமப்புறங்களில் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகள் மட்டுமே உள்ளதால் மேல்நிலை மற்றும் உயர்கல்விக்காக மாணவ மாணவியர் சாத்தான்குளம் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் நகர்ப்பகுதிகளுக்கு செல்வதற்கு முறையான பேருந்து வசதிகள் இல்லை. குறிப்பாக சாத்தான்குளம் அருகே உள்ள அமுதுண்ணான்குடி, நெடுங்குளம், மேட்டுக்குடியிருப்பு, துவர்குளம், வரிப்பிலான்குளம், மேலசெட்டிக்குளம், ராமநேரி, சோமநாதபேரி, திருமலாபுரம், காரியாண்டி, பார்ப்பராம்பாள்புரம், காடான்குளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் வழித்தடங்களில் பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை மாணவ மாணவியர் நடந்து செல்லும் நிலை உள்ளது. தேர்வு நேரங்களில் இவ்வாறு நடந்து செல்வதால் மாணவ மாணவியர் சோர்வடைந்து தேர்வை சரியாக எழுத முடியாத நிலை ஏற்படுகின்றது. இதேபோன்று பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போதும் நடந்தே வருவதால் மறுநாள் தேர்வுக்கு படிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. 3-4 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் மாணவர்களை, குறிப்பாக மாணவிகளை பள்ளியில் இருந்து பாதியில் நிறுத்தி விடுகின்றனர் பெற்றோர். இதையும் தாண்டி படிக்கும் பிள்ளைகள் நடந்து சென்றும் அவ்வழியாக வரும் வாகனங்களில் லிஃப்ட் கேட் ஏறி சென்றும் படிப்பை தொடர்கின்றனர். இப்படி நாள்தோறும் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் கிராமப்புற மாணவர்கள். எனவே மாணவர்கள் தொடர்ந்து படிக்கவும் பள்ளி இடைநிற்றலை தடுக்கவும் கிராமப்புறங்களில் காலை மாலை நேரங்களில் கூடுதலாக அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இந்த காரியாண்டி வழியாக சாத்தங்குளத்துக்கு ஒரு பஸ் பட்டியெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். இதை நாங்கள் பல வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். யாருமே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைகளை நலனை கருதி இந்த மக்களுடைய நலனை கருதி இந்த போக்குவரத்து எங்களுக்கு கொஞ்சம் தந்தால் நல்லா இருக்கும். கோடை வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தார் சாலையில் புத்தக பையை சுமந்து கொண்டு சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் நடந்து செல்கின்றனர் இந்த மாணவ செல்வங்கள். பொதுவாக பள்ளியில் படித்து சாதனை படைப்பார்கள். ஆனால் இந்த கிராமப்புற மாணவர்களுக்கோ பள்ளி சென்று படிப்பதே ஒரு சாதனையாக உள்ளது. நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? மாலை முரசு செய்திகளுக்காக சாத்தான்குளம் செய்தியாளர் ஜெகநாதன்.